Class 10 Relation Introduction and Example 1.4. Definition: let A and B any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified condition. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write it as X relation Y. X relation Y if and only if X comma Y belongs to R. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்ஸ். ஸோ சம் எலமெண்ட் இருக்கணும். ஓகேயா? ஸோ அது வந்து ரெண்டும் ஏலேருந்து பி, ஏ டு பிக்கு வந்து ரிலேஷனாக அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து அது ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சம் கண்டிஷனில் இருக்கும். அது ஆல்ரெடி அவங்க இருக்கும். இப்போ நம்ம என்ன மட்டும் பார்க்கணும், ஏ கிராஸ் பியில் சப்செட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேயா? if x belongs to a is related to y belongs to b. ஸோ எக்ஸுங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏயில் உள்ள எலமெண்ட் எல்லாம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் ஒய்ங்கிறது பியில் உள்ள எலமெண்ட் எல்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இது இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கும், ரிலேஷனில் இருந்துச்சுன்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய். இந்த ஆர்ன்னு போட்டிருக்காங்களா, இது என்னென்னா ரிலேஷன், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ரிலேஷன், அதாவது ஏ டு பி ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் relation y. Okay, x relation y if and only if x comma y belongs to R. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் கமா ஒய் அந்த ஆர்டர் பேர் எங்கே இருக்கணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியர் ஆயிரும். இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் 1.5ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1.4 let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets are relation from A to B? Okay, yeah. So first one is R1. First relation என்ன சொல்லிருக்காங்க, R1 equal to 3,7, 4,7, 7,10, 8,1. ஸோ இது வந்து சம் ரிலேஷனில் இருக்கிறதா அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன, R2 equal to 3,1, 4,12. தேர்ட் ஒன் R3 equal to 3,7, 4,10, 7,7, 7,8, 8,11, 8,7, 8,10. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏலேருந்து பிக்கு ரிலேஷனுங்கிறதா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி தானே? ஸோ நம்ம கண்டிஷன் என்ன படிச்சிருக்கோம், ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரிலேஷன். சரியா? ஸோ இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து ஏ கிராஸ் பியோட என்னவா இருக்கணும், சப்செட்டாக இருக்கணும். ஓகேயா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது என்னது, அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள பாசிபிள் ஆர்டர்ஸ் தான். ஓகேயா? ஸோ ஏ கிராஸ் பின்னா ஏயும் பியும் கார்டீசியன் ப்ராடக்ட். 3 எடுத்து 3,1, 3,7, 3,10, 4,1, 4,7, 4,10, 7,1, 7,7, 7,10, தென் 8,1, 8,7, 8,10. இது எல்லாமே பாசிபிள் ஆர்டர்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த கொடுத்துருக்க அந்த ரிலேஷன்லாம் இதோட சப்செட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், சப்செட்டாக இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. ஓகேயா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, 3,7 அது ஏ கிராஸ் பியில் இருக்கா, இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4,7 அது இருக்குது. ஓகே, 7,10 இருக்குது. 8,1 சேம் இருக்குது. ஓகேயா? ஸோ R1 உள்ள எல்லா ஆர்டர் பேர்ஸுமே எதில் இருக்குது, ஏ கிராஸ் பியில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை என்ன எழுதலாம், R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. R1 சப்செட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியோட சப்செட் தான் R1. thus R1 is a relation from A to B. ஓகேயா? சப்செட்டாக இருக்கிறதுனால இது வந்து என்னது, ஏலேருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ செகண்ட் ஒன் 3,1 இருக்குது. 4,12, 4,1 இருக்குது, 4,7 இருக்குது, 4,10 இருக்குது. ஆனால் 4,12 இல்லை. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பேர் இல்லைனாலும் அது நமக்கு ரிலேஷன் கிடையாது. ஓகேயா? ஓகே, இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, 4,12 பிலாங்ஸ் டு R2. அது எதில் இருக்குது, R2ல இருக்குது. பட் 4,12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அது எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. ஓகேயா? ஸோ R2 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேயா? ஸோ நல்லா கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன் என்ன, அதில் உள்ள எல்லா ஆர்டர் பேர்ஸும், அதாவது ரிலேஷனில் கொடுத்துருக்க எல்லா ஆர்டர் பேர்ஸும் ஏ கிராஸ் பியோட சப்செட்டான்னு பார்ப்போம். 3,7 ஓகே இருக்குது.
நெக்ஸ்ட்டு 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 இல்லை, 8,7 தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஆர்டர் பேரும் டிஃப்ரெண்ட் தான். 7,8ம் 8,7ம் டிஃப்ரெண்ட் தான். ஓகேயா? அப்போ இதை எப்படி எழுதணும்? 7,8 பிலாங்ஸ் டு R3 பட் 7,8 நாட் பிலாங்ஸ் டு A cross B. ஓகேயா? R3 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. கிளியரா? ஓகே, நான் நடத்துறது புரியுது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.